போதுமாயா, எதுக்கு நச நசம் எடுத்துக்கிட்டு? இந்தா 2 பொரியல் வாயில் போடும். என்ன தெரியாதா பொரிக்கல்ல எல்லாம் என்ன விசேஷம்? வெந்த கஞ்சி குடிச்சிட்டு விதி வந்தா சாகலாம்னு கிடக்கிற கிழவிக்கு விசேஷம் என்ன விசேஷம்? சந்தைக்கு போனா ஒரு படி வாங்கியாருவேன், 2 அள்ளி வாயில போட்டுட்டு எடுத்து வச்சேன்னா குழந்தை வந்தா திம்பா. அவன் என்ன இன்னும் காணா? என்ன என் தம்பி பொண்ணுக்கு ஏதோ நிச்சயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டி போறா, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிய பார்த்தா கொஞ்சம் காது குளிர கேட்டுக்கிறேன். வணக்கம் மகா, நல்லா இருக்கேன் மல்லி. என்ன பெரியத்தா, யார் வீட்டுல ஏதோ விசேஷம்னு சொன்னானே குழந்தை, யார் வீட்டுல என்ன விசேஷம்னு சொன்னானா? மல்லிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளாங்கோயில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மல்லிகை பொண்ணு பார்க்க விஷயத்தை எங்க முன்னாடி என்கிட்ட சொல்ல. முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வண்டி கட்டி வெள்ளங்கோயில் போய் மாப்பிள்ளக்காரங்களை கையோட கூட்டு வந்துருப்பேன்ல. ஆமா கிழிச்ச போடா, போய் வேலையை பாருடா. வணக்கம் 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 வாங்க. என்ன மல்லி அழுகுறா? நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற? முதல்ல கண்ணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க போறாங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும் மல்லி. மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, சம்மந்திமா 2 பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானீங்க? ஏய், பொடி போடுறதுனா ஊர் இலையில போய் பொடி போடு. இங்க தும்புன சம்பந்தி அம்மா சகுன சொல்லி எந்திரிச்சிருவாங்க. வைத்திரியா, நீங்க தட்ட மாத்துங்க. நீ வா. பொண்ணுக்குள்ள புடவை தீ பிடிச்சது மனசுக்கு அவள் சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒண்ணு இடக்க ஒண்ணு ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய், வாடா போலாம். ஐயா ஐயா ஐயா, தயவுசெய்து நில்லுங்கய்யா, நான் சொல்றதை கேளுங்கய்யா. இது மான பிரச்சனையா? ஐயா நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயா ஐயா, தயவுசெய்து கேளுங்கய்யா. ஐயா உங்களை தான். அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, இத போய் அவசகன்னு நினைச்சா எப்படிமா? போங்கயா, வெள்ளாங்கோயில் இல்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகை மறுபடியும் மாப்பிள்ளை கிடைக்காம போடுவான். சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? நீயே சீல துணியை பத்த வச்சுக்கிட்டேன்னா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. சொல்லு. பிடிக்கல, மாப்பிள்ளைய பிடிக்கல, வேற எந்த மாப்பிள்ளையும் பிடிக்காது. இது பாரு, நான் சொல்றதை கேட்டு காய்ச்சி மூச்சுன்னு கட்டாத. நான் குழந்தைய காதலிக்கிறேன். எப்படி மாப்பிள்ளைய ஒரு ஆம்பளை தானே பார்க்க போறீங்க? குழந்தை ஆம்பளை, ஒரு சுத்தமான ஆம்பளை. வேணாம் புள்ள, இது நடக்காது. கூட பிறந்த அக்காவையும் ஒதுக்கி வச்சுட்டு அவன் முகத்தை கூட பார்க்காம வீராப்பா வாழ்ந்துட்டு இருக்கா அவங்க அப்பா. இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வேசத்தை வச்சே கொன்னுடுவாண்டி. சாகுற, சந்தோஷமா சாகுற. வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு மரமா வாழறத விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுற. பைத்தியக்காரத்தனமா பேசாத. அந்த நினைப்புல கூட உங்க அப்பா ஒண்ணு சாக விட மாட்டான், குழந்தையும் வாழ விட மாட்டான். இது எங்க அத்தை சக்கரை தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு. அவ போகும்போது அந்த வீட்டை கொண்டா போறா. அதுல இன்னொரு பெரிய அத்தவா குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்போ.
குழந்தை இப்படி ஓடி வர? இந்தாங்க இந்த மாதிரி தலையில இப்பதானுங்க திருப்தி. கொஞ்சம் மெது ஓடல. கையில இருக்க நேரத்துல உங்க தலையில இருக்க நேரம் தாங்க அதிகமா இருக்கணும்னு ஓடியாந்த. ஏன் குழந்தை, நான் ஆசைப்படுறேன்னு ஓடி ஓடி பூ கொண்டான்னு தெரிய, உனக்குன்னு ஆசையே கிடையாதா? நான் என்னங்க ஆசைப்படுறது? இந்த மண் ஆசைப்படு, அந்த மரத்தை ஆசைப்படு, அந்த அழகான மலை ஆசைப்படு, ஏன் ஒன்ன நீயே ஆசைப்படு. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு மேல ஆசை இருக்கணும் குழந்தை. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. சொல்லட்டுங்களா? சொல்லு, கமான். அது உங்களை பத்தி தானுங்க. என்ன பத்தியா? நான் சொல்றேனுங்க, ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேனக்காத்தான் நினைக்க கூடாதுங்க. முதல்ல என்ன ஆசைன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய பட்டணத்துலயே பாத்துட்டேனுங்களா, ஒரு நாளைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டாங்கி சேலை கட்டி, கை நிறைய கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு, நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு, கோடங்கை கொண்டை போட்டு, கொண்டை சுத்தியும் பூ வச்சு, கால 2 தண்டையோட எங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி கலகலன்னு சிரிக்கிறத பாக்கணும் ஒரு ஆசை தானுங்க. பாத்தீங்களா, என்ன திருவாத்தான் நினைச்சீங்களே. ஏனுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குங்களா? நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை. வானத்தை வில்லா வளைக்கணும், நிலாவ தலைக்கு வச்சு படுக்கணும். நீங்க வேற நடக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுவீங்களா? நடக்கிற மாதிரி. நீ சொல்ற அதே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரி வரும். ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போகணும்னு ஒரு சின்ன ஆசை. அட போக டாக்டர்மா, விட்டா வானத்தை வளைக்கிறேன்றீங்க, இல்ல மழையில் நினைறேன்றீங்க, குளிர்டுக்குமாக்கும். இதுக்கும் திருப்பி தானா? உங்களோட பேசிட்டு இருந்தா விடுங்க, நான் மாரப்பங்க இடத்துல தூரத்துக்கு போகணும், நான் வாங்கணுங்க. அட போங்கம்மா. ஐயோ, ஆத்தங்கரை வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஏய், ஏனாவது கையில தொட்டில் கட்டி இருக்க? மத்த மேல ஏறும்போது கீழே வந்துட்டானுங்க. டாக்டர் வீட்டுக்கு போனா கட்டு போட்டு விட்டாங்க. சரி சரி போ. என்ன மருது, இப்பெல்லாம் வைத்தியம் கிட்ட எவனும் போறதில்ல போல இருக்கு. கண்ணு குளிர்ச்சியா டாக்டர் அம்மா கைய தொட்டு ஊசி போடும்போது வைத்தியர்கிட்ட போய் எவன் வேப்பல் அடி வாங்குவான்? டேய் முன்னுடா. டாக்டர் மாட்ட போலாமா? இதுக்கெல்லாம் எதுக்குடா அவகிட்ட போய்கிட்ட எடுத்து விடுறா. வலிக்குதுடா. செல்லதுற கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை ஏதாவது பாரு, வலி தெரியாம எடுத்து விடுறேன். அப்படிங்கிற சரியா இருக்கும். டேய், குருக்கள் பொண்ணு குளிக்கிறத பார்த்தா குளு குளுன்னு வலியே தெரியலடா. ஆம்பளைங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சா பொடச்சிங்க பூந்து விளையாடுறாங்க பாரு. டோய் சரி, நீ எல்லையில இறங்கினா உள்ளார போயிட்டு வர. நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் நில்லடி. என்ன பாக்குற? காலக்கழுவுலான்னு வந்தேன். ஏடா காலக்கழுவு வந்துட்டு சட்டையை கழுத்துன்னு பாக்குறியா? இல்லன்னு பஸ் தண்ணி பார்த்தவொன்னு எனக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் ஐந்து நெஞ்சம் வேண்டாண்ணே, பொம்பளைங்க குளிக்கிற இடம், நம்ம அந்த பக்கம் போல வாங்க. டேய், கிருஷ்ண பரமாத்மா பொம்பளை மானங்க வந்துட்டான்டா. அண்ணே வேண்டாண்ணே, நம்ம அங்க போயிடலாம் வாங்க. உனக்கு விவரம் பத்தாது குழந்தை. அம்மா வாமா காயத்ரி. அண்ணே வேணாண்ணே, விடுங்க போட்டோம். ஆசையா அம்மனி கூட சுத்த சேர்ந்து குளிக்கலாம்னா விட மாட்டேங்கிறியாடா. டேய், இதுவே டாக்டர் அம்மாவா இருந்தா நீ சேர்ந்து குளிப்ப இல்ல? வீடு வீடா பிச்சை எடுத்து திங்கிற உனக்கு இவ்வளவு வேகம் இருந்துச்சுன்னா 10 வீட்டுக்கு பிச்சை போடுற எனக்கு எவ்வளவு வேகண்டா இருக்கும். 10 பேர்கிட்ட படுத்து எந்திரிச்சவ புள்ள பெத்தா அவனுக்கு அப்பம் பேரு தாண்டா தெரியாது. ஆனா உனக்கு அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது. அண்ணக்காவடி அநாத பையன் நீ. எம்எல்ஏ கை வைக்கிற தொலைச்சிருவேன். அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது. அண்ணக்காவடி அநாத பையன் நீ. எம்எல்ஏ கை வைக்கிற. சாப்பிடு குழந்தை. வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல. ராத்திரி சாப்பிடாம வயிற்ற பட்னி போடக்கூடாது. சாப்பிடு. பிச்சை சோறு திங்கிறவன்னு திட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? சோத்தை பத்தி சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. 2 அடி அடிச்சாலும் தாங்கி இருப்பேன். எங்க ஆத்தால பத்தி சொல்லிட்டானே. எங்க ஆத்தா பரிசுல இருந்தப்போ மாரியாத்தா மாதிரி இருக்கணும் பெரியாத்தா சொல்லும். அந்த ஆத்தால போய் திட்டானுங்களே, அதாங்க மனசு தாங்கல. என்ன பெத்து போட்டு எங்க ஆத்தா செத்து போனா நான் என்னங்க பண்ண முடியும்?
சும்மா அனாதன்னு சொல்லிட்டு. சரி சரி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. சாப்பிடு. நிஜமா? நிஜமா.